இன்னைக்கு டைரக்டர் எஸ். யு. அருண்குமார் டைரக்ஷன் பண்ணியிருக்க வீர தீர சூரன் பாகம் 2 படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஹீரோவா நம்ம சியான் விக்ரம் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் துஷாரா விஜய் நடிச்சிருக்காங்க. நடிப்பு அரக்கன் எஸ். ஜே. சூர்யா இந்த படத்துல ஒரு போலீஸ் ரோல்ல நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் வீர தீர சூரன் பாகம் 2 படத்துடைய கதை என்னன்னு பார்த்தரலாம். எஸ்பி போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிற நம்ம எஸ். ஜே. சூர்யாவுக்கும் அந்த ஊரில் பெரியவர் ரவி இவருடைய பையன் கண்ணன் இவங்க 3 பேருக்குள்ளேயும் தீர்க்கப்படாத ஏதோ ஒரு பகை இருக்கு. எப்படா சான்ஸ் கிடைக்கும் இவங்க 2 பேரையும் என்கவுண்டரில் போட்டு தள்ளலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க போலீஸ் ஆஃபீஸர் எஸ். ஜே. சூர்யாவுக்கு அதுக்கேற்ற மாதிரியே ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்குது. அந்த சான்ஸை பயன்படுத்தி போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிற எஸ். ஜே. சூர்யா பெரியவர் ரவியும் அவருடைய பையன் கண்ணனையும் என்கவுண்டர் பண்ண பிளான் பண்றாரு. இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பெரியவர் ரவி போலீஸ் ஆஃபீஸர் எஸ். ஜே. சூர்யாவை கொலை பண்ண நம்ம ஹீரோ விக்ரம் என்னும் காளியை தேடி போறாரு. எங்களை அவன் என்கவுண்டர் பண்றதுக்குள்ள நீ அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ காளி முன்ன மாதிரி அடித்தடிக்கெல்லாம் போகாம இப்பதான் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு சின்னதா மல்லிகை கடை வச்சுட்டு தன்னோட குடும்பத்தோட கொஞ்சம் சந்தோஷமா இருக்காரு. அவங்க சொல்ற மாதிரி அந்த போலீஸ்காரனை கொன்னா ஹீரோ காளியையும் அவருடைய குடும்பத்தையும் போலீஸ் சும்மா விட மாட்டாங்க. ஒருவேளை போலீஸ்காரனை காளி கொல்லலனா பெரியவர் ரவியும் அவருடைய பையனும் நம்ம ஹீரோ காளியோட மொத்த குடும்பத்தையும் அவங்க கொண்டுருவாங்க. இப்படி ஒரு சிக்கலான பிரச்சனைக்கு நடுவில் மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோ காளி தன்னோட குடும்பத்தை உயிரோட காப்பத்தை என்னெல்லாம் பண்ணா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ஒரு பக்காவான ஸ்டோரி, பக்காவான ஸ்க்ரீன் பிளே. இந்த படம் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட் 1 படத்தை நம்ம பார்க்காமலே இந்த பார்ட் 2 பார்த்தோம்னா இது ஒரு தனி படம் மாதிரி தான் இருக்கு. எந்த ஒரு சிக்கலான விஷயங்களும் இந்த படத்துல இல்ல. பார்ட் 1 படம் பார்க்காமலே பார்ட் 2 பார்த்தா நல்லாவே புரியும். அந்த அளவுக்கு படத்துல வர கேரக்டர் ஒவ்வொன்றையும் சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த படத்திலேயே சொல்லிட்டாங்க. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக தான் போகுது. படம் கொஞ்சம் ஸ்லோ பேஸில் போகிற மாதிரி இருக்கும். ஆனாலும் படம் பார்க்க நல்லா இருக்கு. படத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு போர் அடிக்கல. அந்த அளவுக்கு படத்தை ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக எடுத்திருக்காரு டைரக்டர். படத்துடைய ஃபிளாஷ்பேக்கில் திலீப் அப்படிங்கிற கேரக்டரை பற்றி சொல்கிறாங்க. கேரக்டர் யார் அப்படின்னு ரிவீல் பண்ணலை. அதை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தான் காட்டுவாங்க போல. நடிப்பு இருக்கன் எஸ். ஜே. சூர்யாவை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் எப்பயும் போல அவருடைய ரோலை மாஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம சியான் விக்ரம் அவருடைய நடிப்பை பற்றி நம்ம பேசவே வேணாம். அவரை பற்றி உங்களுக்கே தெரியும். எந்த படத்தில் நடித்தாலும் அந்த கேரக்டராகவே அவர் வாழ்ந்துருவார். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் காளி அப்படிங்கிற அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. ஆக்டர் துஷாரா விஜயன் செம்ம பர்ஃபார்மர். ஒரு ஒய்ஃப் ரோலை ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கோபம், லவ், எமோஷனல், அழுகிறது அப்படின்னு எல்லாத்தையுமே கலந்து ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. துஷாரா விஜயனுக்கும் நம்ம சியான் விக்ரமுக்குமான அந்த கெமிஸ்ட்ரி சூப்பராக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தில் சீன் பை சீன் வர அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து வர ட்விஸ்ட்டு, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர இன்டர்வல் அப்படின்னு எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் வர அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அதை விட சூப்பர். ஹீரோ காளி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சம்பவம் பண்ணுவார். அதுதான் செம மாசு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வர அந்த கிழங்கு சீன், இப்படி படத்தில் சீன் பை சீன் அது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு டைரக்டர் எஸ். யு. அருண்குமார் வீர தீர சூரன் பாகம் 2 படத்தை பயங்கரமாக செதுக்கியிருக்காரு. டோட்டலாக சொல்லணும்னா ஒரு சூப்பரான படம். நம்ம சியான் விக்ரமுடைய ஒரு தரமான படம் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் ஆக்ஷன், சென்டிமெண்ட், ட்ராமா அப்படின்னு எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அளவுக்கு படம் நல்லா தரமாக எடுத்திருக்காரு டைரக்டர் எஸ். யு. அருண்குமார். சூப்பரான படம். கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சில சுவாரஸ்யமான சினிமா தகவலோடையோ இல்லை ஒரு சூப்பரான படத்தோடையோ மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். மறந்துடாதீங்க, நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.